அஞ்சலியை பற்றின முழு சுயரை பற்றியும் நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நம்ம அண்ணன் வந்து போயின்னா நமக்கு துரோகம்லாம் பண்ணல. அஞ்சலி தான் வந்து போயின்னா எல்லாத்தையுமே தப்பு தப்பாக சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டேருந்து அதாவது கௌதமனையும் இலக்கியானையும் பிரிக்கிறதுக்காக தான் வந்து போயின்னா இவ்வளோ பெரிய பிளானையும் போட்டிருக்கா அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு ஓடோடி வந்து அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே, அதாவது அதே மாதிரி அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அண்ணிக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் வந்து போயின்னா மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமோட காலில் விழுந்து நான் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன்னு எனக்கே புரியலைங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அஞ்சலி வந்து இப்போ நான் அவ்வளோ சொல்லும்போது அஞ்சலியை நம்பி நான் இப்படி மோசம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடுச்சு. அதுவும் அஞ்சலியை நம்பி நான் இவ்வளோ ஏமாந்து போனது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கெல்லாம் வந்து இப்போ இந்த சொத்து வேணாம், பணம் வேணாம், எதுவுமே வேணாம், உங்களோட அன்பு மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கியம் அதாவது நார்மலாக மன்னிப்பு கேட்டால் அது மன்னிக்கிறது வந்து இப்போ என்ன பெரிய மனுஷத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா